வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க. இந்த வக்கர சனி என்ன மாதிரியான மாற்றங்களை சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கொடுக்க போறார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல வேலையில இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் தான். அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனியா சிம்மராசி என்பர்களை படாதுபாடு படுத்தி எடுத்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம். வேலையில ரொம்ப டார்ச்சரா இருந்திருக்குங்க. அதாவது டெய்லி கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஒரு நாள் மட்டும் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை நிறைய கார்னர் பண்றது, நிறைய பாலிடிக்ஸ் பண்றது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவான்ல, டே ஒரு முட்டு சந்துக்குள்ள கூட்டிட்டு போய் குமுறு குமுறுன்னு குமுறுனாங்கடா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்திருக்குதுங்க. அவர் சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியா தான் இருக்கிறாரு. அவர் வக்கரம் அடைகிறாருங்க. இது ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது இருக்குதுங்க. வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. டே பிச்சுமணி, உன்னை கூப்பிடுற அப்படின்பா, வெளியில வந்தோன்னா உனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னா, எனக்கா கவர்மெண்ட் ஜாப் அப்படிமா இல்லைங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி சனி பகவான், அவர் 8ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாருங்க. அப்படிங்கிறதுனால இவ்வளவு நாளா சனி பகவான் உங்களை அடிச்சுட்டு இருந்தவர் விலகிட்டாரு. ஒரு 4 மாசம் உங்களை சும்மா விடுறாரு. ஓகே, நீ வேற ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு அவரோட இயல்பை மாத்திக்கிறார் அப்படிங்கறத அர்த்தம். அப்படிங்கிறதுனால இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன், ஒரு பதவி உயர்வு, அதெல்லாம் ஆகஸ்ட் மாதத்துல எப்ப கிடைக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க. இந்த சூரிய பகவான் உங்க ஜென்ம ராசியிலேயே பயிற்சி ஆவாரு, சிம்ம ராசிக்கே வருவாருங்க. உங்க ஜென்ம ராசியில ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறாருங்க. இந்த சூரியன் கேதுவோட இணைவு நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அரசாங்க ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வேலை சூப்பரா இருக்குதுங்க. அதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது எடுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி குரு பகவானும் 12ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. நீங்க இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. வேலையில நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாங்க, வேற கம்பெனிக்கு போல நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கலாம். ஆனா அது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இருந்திருக்கும். அதாவது பிசிக்கலி ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க, மென்டலி ரொம்ப டவுனாவும் இருந்திருப்பீங்க. பட் இந்த டைம் பீரியட் ஒரு ஒரு இன்னொரு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வரப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சிம்மராசி நபர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களோட 10ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்குங்க. அதே மாதிரி சனி பகவான் தான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது நல்ல ஒரு மாற்றங்கள்ங்க. ஒரு ஃபேம் ஆவீங்க, ஒரு ஃபேமஸ் ஆவீங்க, நல்ல ஒரு ரீச் ஆவீங்க. ஒரு பிசினஸ் நீங்க நிறைய பல கனவுகளோட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா அதுக்கான ஒரு சக்சஸை இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவர் நல்லா இருக்கிறாருங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த சூரியன் புதன் எல்லாமே ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் சிம்ம ராசி உங்க ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆவாரு. அதுக்கப்புறம் புதன் பகவானும் உங்களுக்கு பயிற்சி ஆயிடுவார் உங்க ஜென்ம ராசியில. அப்ப சூரியன் புதன் கேதுவோட கூட்டணி உங்க ஜென்ம ராசியில இருக்குங்க. கரெக்டா ஒரு ஐடியா எடுப்பீங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. திடீர்னு எதிர்பாராத ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குங்க. தொழில் நல்லா இருக்குதுங்க. அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். இந்த டைம் பீரியட்ல இதெல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா அதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு நாளா இந்த சனி பகவான் அஷ்டம சனியா நிறைய தடைகளையும் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருப்பாருங்க. இந்த டைம் பீரியட்ல சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு தடை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க கரெக்டா ஒரு முடிவெடுங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிற சொல்ற. தொழில் விரிவாக்கம் பண்ணலாங்க. தொழில் புதுசா ஆரம்பிக்கிறீங்க, தாராளமா ஆரம்பிக்கலாங்க. நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட் ஆரம்பிக்காம எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்ட 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. வக்கர சனியோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தினசரி வருமானம் இருக்குதுங்க. நிறைய பேர் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, தினசரி வருமானம் நல்லா இருக்குதுங்க. மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பணப்பிழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதமான நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. நிறைய டிராவல் கொடுக்குங்க. சுப விரயங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. ஏதோ ஒரு கடன் வாங்கணும்,
ஒரு லோன் வாங்கணும், ஆனா எனக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா வந்து உங்களுக்கு லோன் கண்டிப்பா கிடைக்குங்க, அப்ரூவ் ஆகுங்க. இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஏதோ ஒரு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே கண்டிப்பா கிடைக்குங்க. ஏன்னா குரு பகவான் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஒரு வீடு கட்டலான் இருக்கிறீங்க, ஒரு மனை வாங்கலான் இருக்கிறீங்க, ஒரு சொத்து பத்து ரெஜிஸ்டர் பண்ணலான் இருக்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க. இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு அந்த பிளான் இருந்திருக்கும், பட் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்க முடியாது. ஏதோ ஒரு பினான்சியல் டைட்டா இருக்கும், இல்ல எதுவுமே ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு லேகிங்கா இருக்கும். இந்த டைம் பீரியட் ஒரு அப்ரோச் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருங்க. பட் நல்லா இருக்குது இந்த டைம் பீரியட், கண்டிப்பா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க. பெரிய எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த ராகு கேதுவோட பொசிஷன் வந்து 1ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல ராகு பகவான், 1ஆம் இடத்துல உங்க ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறாருங்க. அது மட்டும் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குங்க, பெரிய லெவல் ஆஃப் ட்ரபிள் அப்படிங்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் யாராச்சும் இந்த அஷ்டம சனியில பிரிஞ்சு போயிருந்தீங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு செப்பரேஷன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சேர்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. இதுக்கு அடுத்து திருமணத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்த ராகு கேதுவோட பொசிஷன் மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை, மற்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்குது. ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் அதிபதி, அவர் வந்து 8ஆம் இடத்துல வக்கரம் அடையிறது வந்து டக்குன்னு ஏதோ ஒரு வரன் கிளிக் ஆகும், இல்ல ரொம்ப நாளா வந்து அப்ரோச் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இந்த டைம் பீரியட் வந்து நீங்க கண்டிப்பா என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எல்லாமே சாதகமா வருது அப்படிங்கறத சிம்மராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா இன்ஃபேக்ட் வந்து நிறைய பிரேக்கப் அப்படிங்கிறது ஆயிருக்கலாங்க, நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வந்திருக்கும், ஏன்டா இந்த ரிலேஷன்ஷிப்ல போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு ஓரளவு கரெக்டா கண்டினியூ ஆயிட்டு போயிட்டு இருக்குங்க. இந்த டைம் பீரியட் இந்த புதன் கேது சூரியனோட காம்பினேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு புது காதல் அப்படிங்கிறது வருங்க, நல்லா இருக்குதுங்க. ஆல்ரெடி இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் ரிலேஷன்ஷிப்ல இருந்து மேரேஜ்க்கு எடுத்துட்டு போலாம், இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. பட் கொஞ்சம் அந்த ஈகோ ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது மட்டும் வரும், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, மற்றது எல்லாமே நார்மலா இருக்கும் அப்படிங்கிறத சிம்மராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல அடுத்து வீட்டுல பேசலாமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லதுங்க. பட் ப்ரொசீட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஷயம் மட்டும் நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல வக்ர சனி பகவான் வந்து குருவோட பார்வை பெற்று சுக்கிரனோட பார்வை பெற்ற வக்ர சனி பகவான் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிப்பு நல்லா இருக்குங்க. இவ்வளவு நாளா வந்து ரொம்ப ஆவரேஜா இருந்திருப்பீங்க, நல்லா படிச்சுட்டு இருந்தா சார் என் பையன், இந்த அஷ்டம சனினாலதான் என் பையன் படிக்காம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் மேல நீங்க வந்து படியை தூக்கி போடுவீங்க. அப்படி எல்லாம் கணக்கு இல்லைங்க. இந்த டைம் பீரியட் வந்து கண்டிப்பா நல்லா படிப்பாங்க. இந்த சனி பகவான் வந்து வக்கரம் அடையிறது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. அதாவது படிக்கிற பையன் வந்து அவனே கேர் எடுத்துக்குவான். நீங்க இவ்வளவு நல்லா ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சுட்டு இருப்பீங்க, டே படி படி படி, திட்டுவீங்க அடிப்பீங்க. இந்த டைம் பீரியட் அவங்களுக்கே ஒரு எப்படி சொல்றது ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது வருங்க. சரிங்களா? அதனால இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா பண்ணுங்க. செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு 5ஆம் இடத்தை. சோ இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க. சில பேர் வந்து ஃபாரின் போய் படிக்கலான் இருப்பீங்க, நல்லா இருக்குதுங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து இந்த குரு பகவான் சூரிய பகவான் இந்த புதன் பகவான் இவங்க எல்லாருமே 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. முதல்ல ஒரு 16 நாள் இருக்கிறாங்க. அப்ப முதல் பகுதியில ஒரு ஃபாரின் டிராவல் ட்ரை பண்றீங்க, நல்லா இருக்கும், கண்டிப்பா கிடைக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பேரலா வந்து உங்களோட ஜாதகமும் கொஞ்சம் வலுவோட கரெக்டான ஒரு யோகமான தசாபுத்தி போச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஃபாரின் போலாம், நல்லா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது, ப்ராப்ளமே இல்லை. ஆனா கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இல்லத்தரசிகள் பெண்களுக்கு வந்து நீங்க நினைக்கிறது புரியுது சார், ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க சார், இல்லைன்னா நான் வீடியோ கட் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. இந்த டைம் பீரியட் வந்து நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல நிறைய வந்து ஒரு உறவுகள் உங்களை விட்டு போயிருப்பாங்க, ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும், ஒரு சங்கடம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும், யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு நினைக்கிறீங்க, அது கண்டிப்பா நடக்குங்க. பட் அதுக்கு என்னன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும். பட் கண்டிப்பா ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நிறைந்த மாதமா இந்த மாதம் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஆசை இருக்குது, அதெல்லாமே கண்டிப்பா நிறைவேறுங்க. ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, அதெல்லாமே சால்வ் ஆகுங்க. சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இட பிரச்சனையா இருக்கலாம், இது எல்லாமே கண்டிப்பா சால்வ் ஆகுங்க. உங்களோட பிரதர்ஸ் இல்ல சிஸ்டர்ஸ் யாராச்சும் கூட பிறந்தவங்க மூத்த சகோதரர்கள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணுவாங்க. வீட்லயும் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க.
இந்த டைம் பீரியட் ஏதோ பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சேருவீங்க, ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. வேலை கிடைக்கல சார், வேலைக்கு போயிட்டு இருந்தா திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இல்ல நான் வேலையை விட்டு நின்னுட்டேன் அப்படின்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க, ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் ஹாலிடேக்கு போறாரு, லீவுக்கு போறாரு, ட்ரிப்புக்கு போறாரு அப்படிங்கிறதுனால இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. நீங்க வந்து சனி பகவான் பார்த்து ஒரு கும்பிடு கும்பிட்டுருங்க, அப்பாடா போயிட்டு வாங்க, ஒரு அஞ்சு மாசம் வந்து நாங்க நிம்மதியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்கரகதியில தான் இருக்க போறாரு. சோ நீங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சிம்மராசி பெண்களுக்கு சொல்றேன், சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து ஹெல்த்ன்னு பாத்துக்கிட்டோம்னா, சில பேர்த்துக்கு இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்க்கு கொஞ்சம் சுகர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க, அல்சர் அசிடிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. மற்றபடி பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லை. 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த டிராவல் பண்றப்போ ஓவர் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் உங்க ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால கரெக்டான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது இருக்கணுங்க. இந்த மாதிரி விஷயத்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேஜரா எந்த ஒரு ட்ரபிள் அப்படிங்கிறது இல்லை. பட் ஏதோ ஒரு மந்த்லி ஒன்ஸ் செக்அப் போய்க்கோங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும், மற்ற எந்த ஒரு பெரிய ட்ரபிளும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து சீனியர்ஸ் 60 வயசுக்கு மேல இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ஆன்மீகத்துல நாட்டம் ரொம்ப அதிகமா இருக்குங்க, சரிங்களா? இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு கோயில் போயிட்டு வரேன், இந்த டைம் பீரியட் போலாங்க, மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய கடவுளை நோக்கி கண்டிப்பா போவீங்க, ஒரு பிரார்த்தனை வைப்பீங்க, சார் அது நான் ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கிறேன் நடக்கதான் மாட்டேங்குது அப்படின்னு இந்த மாதம் கண்டிப்பா நடக்குங்க. ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா எடுங்க. இந்த டைம் பீரியட்ல எந்த ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறதுமே இல்லை. ஆனா யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஒருத்தங்களை கண்மூடித்தனமா நம்பி ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எது கரெக்டா படுதோ அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற சிம்மராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, சரிங்களா? இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணி வாழ்க்கையில எப்படி வெற்றி அடையிறது அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வந்து எப்படி வளர்ச்சி அடையணும், எப்படி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் 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 அப்படிங்கிறதா, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் சிம்மராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஜென்ம ராசியில உங்களுக்கு கேது பகவான் ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் கொடுப்பாரு. அதை மட்டும் இல்லாம அவாய்ட் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும், சரிங்களா? ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களை லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.